தமிழகத்தில் இன்றைய அரசியல் சூழலை பயன்படுத்தி பாஜக ஆட்சியை பிடிக்க முயற்சி செய்வது உண்மைதான் என அக்கட்சியின் தேசிய செயலாளர் எச். ராஜா கூறியுள்ளார். இதற்கு திமுக எம்பி கனிமொழி தெரிவித்த கருத்தையும் பொன் ராதாகிருஷ்ணன் அளித்த விளக்கத்தையும் தற்போது கேட்கலாம். ஏன் பதறீங்க? ஓபிஎஸ் குற்றம் சொல்லல, பிஜேபி எங்களை ஆட்டி படைக்குதுன்னு. இபிஎஸ் சொல்லல, இடையில இருக்கிற யூபிஎஸ் எல்லாம் எதுக்கு வேணாம் பேசுறீங்க? அதனால இவர்கள் அவரவர் வேலையை கவனிங்க. நான் இன்னொரு தரம் யாரும் பேச வேணாம். பிஜேபி பயன்படுத்தி ஆட்சிக்கு வர முனைகிறது, கால் முனை முனையுதுன்னு. முனைவோம். நாங்க தான் இல்லைன்னு சொல்லலையே, செய்வோம், செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையை பயன்படுத்தி ஆட்சிக்கு வர 100% முயற்சி செய்வோம், செய்து கொண்டிருக்கிறோம், மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால யாரும் அதை பத்தி இன்னைக்கு கம்ப்ளைண்டே பண்ண வேணாம். நானே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டேன். இதையே தாங்க தளபதி பல முறை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களையே உண்மையை ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளவுதானே தவிர பல முறை தன் அறிக்கைகளின் வழியாக திராவிட முன்னேற்ற கழகம் இதைத்தான் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய குழப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பிஜேபி தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறது. இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி கிட்டத்தட்ட பிஜேபி ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்று பிஜேபியே அந்த உண்மையை ஒத்துக்கொள்கிறது. அவ்வளவுதான். ஆட்சியை கைப்பற்ற முயற்சிக்கவில்லை. அவர் சொல்ற, அவர் என்ன சொல்லியிருப்பார், நான் சொல்றேன் அதே வார்த்தையை நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றியே தீர்வோம். என்ன தப்பு இருக்க முடியும்? அப்ப அதிமுக அரசு பாஜக அரசனால கலைக்கப்படாதுன்னு ஒரு உறுதி எடுத்துக்கலாமா? எந்த மாநில அரசாங்கத்தையும் கலைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கு. இவருடைய அரசாங்கம் தயாராக இருக்கு.